ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கிங் ஆரிஜின் சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான சன்னா கட்லெட் தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைகளுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. கருப்பு சுண்டல் வச்சு கட்லெட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சன்னா கட்லெட் செய்யறதுக்கு 1/2 கப் சன்னாவை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். இது போல் நல்லா வெந்துருச்சுன்னா ஸ்டொமக் அப்செட் அது மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. இதை பிளெண்டரில் போட்டு இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருப்பு சுண்டல் ரொம்பவே நல்லதுங்க. அதோட தோல் பகுதியில் அதிகப்படியான ஃபைபர்ஸ் இருக்கங்காட்டி நமக்கு கொலஸ்ட்ராலை நல்லா குறைக்கும். இது கூட 2 உருளைக்கிழங்க மசிச்சு சேர்த்திக்கலாங்க. நீங்கள் இந்த கட்லெட் செய்யும்போது சன்னா 1 பங்கு இருந்ததுன்னா இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 பங்கு இருக்கணுங்க. அப்போ தான் ரொம்ப ஹார்ட் ஆகாமல் சாஃப்டான கட்லெட்டாக நமக்கு கிடைக்கும். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்திக்கோங்க. புதினா கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அதிகமாக சேர்த்தா கசப்பு வரும். அளவாக மணத்துக்கு இருந்தால் போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்திக்கலாங்க. சாட் மசாலா சேர்த்துனா தாங்க கடைகளில் கிடைக்கிற அதே கட்லெட் டேஸ்ட் கிடைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ஸ்டார்டிங்கில் உப்பு அளவாகவே சேர்த்திக்கோங்க. கடைசியில் பத்தலன்னு தோணுச்சுன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கட்லெட் செய்கிறப்போ நீங்கள் ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன்னா 1 பங்கு இருக்கணும், உருளைக்கிழங்கு 2 பங்கு இருக்கணும். அப்போ தாங்க கட்லெட் சூப்பராக சாஃப்டாக வரும். நம்ம வேக வச்சு சன்னா எப்படியும் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அது அதிகமாக போயிடுச்சுன்னா கட்லெட்டும் கொஞ்சம் ரஃப் ஆயிரும். அதுக்காக தாங்க. கருப்பு சுண்டலில் கோலின் அப்படிங்கிற மூலக்கூறு இருக்குங்க. அது குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே துணை புரியுது. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பெரியவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ராலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஷேப்புக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம கட்லெட் ஷேப் செய்யறதுக்கு கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம கட்லெட்டோட ஷேப் நம்ம விருப்பம் தாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். முக்கியமாக நம்ம குழந்தைகளுக்கு செய்கிறோம் அப்படின்னா டெடி ஷேப்பில் ஒரு டாய்ஸ் மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஷேப்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போது நான் இது மாதிரி தான் பிடிக்க போகிறேன். நான் இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப்பில் தாங்க பண்ண போகிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த கட்லெட்ஸ் எல்லாம் பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ண தயாராக இருக்குது. கட்லெட்ஸ் எல்லாம் டிப் பண்ணுறதுக்கு நம்ம மைதா ஸ்லரி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இது கூடவே பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மைதா ஸ்லரிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்லரி மாதிரி மேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லரி ரெடியானது இது கூட கட்லெட்ஸை டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த ஸ்லரி கூட சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கங்காட்டி அவுட்டர் கோட்டிங் கூட சூப்பராக இருக்குங்க. எல்லா கட்லெட்ஸையும் இது போல் பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதை ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். அதனால் ஒரு பேனில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணால் அதிகமாக ஆயில் அப்சர்வ் பண்ணணும்னு அன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ணுறேன். இதை இப்படி திருப்பி விட்டுறணும். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வேகும். இது போல் திருப்பிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 2 சைடும் ஒரே மாதிரி குக் ஆகி வரும். நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணும்போது எல்லா சைடும் ஒரே மாதிரி குக் ஆகி வந்துருங்க. ஆனால் இது ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால நம்ம தான் இது மாதிரி சைட்ஸ்லாம் குக் பண்ணணும். பட் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சன்னா கட்லெட் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Indu Gautam. Happy cooking!